இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஒரு தாதைக்கு ஒரு தலைவருக்கு ஆர்வம் ஓட்டுறோன்ற மாதிரிலாம் இல்லாம அவரோட பையன் வந்து 28 வயசு தான் ஆகுறது. தென்சென்னையில மேற்கு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. உங்க கூட இருக்க எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பு கொடுத்துருவீங்களா? அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கொடுத்தா நீங்க வாரிசு அரசியல்னு சொல்றீங்க. பெரிய ஆளை பிடிச்சி கொடுத்தா அவங்க காசு வாங்கிட்டு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. கூட வேலை பார்க்குற ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு பையன் வந்து இருக்காரு. அவர் பையனும் இந்த கட்சியில தான் இருக்காரு. ஒரு 28 வயசு பையன் கூடவே இத்தனை வருஷம் 35 வருஷமா இருக்காரு கூட. அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன தப்பு? அவங்க கூட பயணிச்ச ஆட்களுக்கு ஒரு போஸ்டிங்ன்றது இருக்கு இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அதை அவர் பண்ணது சிறந்ததான். கூட வந்துட்டு அவர் ஒன்றும் 100க்கு 100 போஸ்டிங்கும் தூக்கி அவர் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கே கொடுக்கல. இதுல வயசுன்றது ஒரு குறையே கிடையாது. ஆனா வயதுங்கிறது ஒரு பலம் தான். அந்த பலத்தை வந்துட்டு பர்ஃபெக்டா அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த முடிவே ரொம்ப தெளிவா பண்ணிட்டாரு. விஜயகாந்துக்கு ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ரொம்ப தெளிவாக அரசியல் அவர் முன்னெடுத்து போயிட்டு இருக்கும்போது இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இதை சொல்லியே அடித்தாங்க. சொல்லியே அடிச்சுதான் அப்பேற்பட்ட ஒரு தலைவனை இவர் ஒரு நார்மல் பர்சனுங்க, இவர் அரசியலுக்கு தகுதியானதான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட தாவேக்காவை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஓப்பனாக ஒரு மாதிரி இருக்கு அந்த வார்த்தை, தற்கூரி கூட்டம். இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ட்விட்டர்ல பார்க்குறேன், தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு. ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு புரியல. ஒன்றுமே தெரியாமல் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பேரை கூட்டி உட்கார வச்சு இவ்வளோ பேரை பண்ணி ஒரு மாநாடு நடத்தியாச்சு. 60 வருஷமா திராவிட கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா சமத்துவத்தை தான். ஒரு ஓட்டுநருடைய மகன் வந்துட்டு மாவட்ட செயலர் தான். ஆனா என்ன தப்பு? இதை கேட்க வைக்கிறதுல ஒரு மனநிலை. இவருக்கெல்லாம் ஏன் கொடுத்தீங்க? இவரெல்லாம் ஆகலாமா? இப்ப இன்னும் நம்ம அந்த மனநிலையை தாண்டி வரலையோ? அப்ப இன்னும் வந்துட்டு நமக்கு அந்த சித்தாந்தம் கரெக்டா மண்டிக்குள்ள ஏறலையோங்கிற ஒரு கேள்வி. பழைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் வந்து பழைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கூட பாத்தீங்கல்ல, மும்மொழி கொள்கை வச்சு செஞ்சுட்டாங்க, வச்சு அடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன சாக்லேட் கம்பெனி அப்படின்ற மாதிரி. எனக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் ஜோஸ் ஆலுகாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு எப்படின்னா, ஒரு டிரைவர் இருப்பார். டிரைவர் வந்துட்டு விஜய் சார் வருவார். வந்தோடனே ஜோஸ் ஆலுகாஸ் போகணுன்னா இது வாங்குவார். இது அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது சார், எடுங்க சார் டிரைவர் சார் சொல்லுவார். சொன்ன டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணிட்டு போவாங்க. டக்குன்னு இந்த பக்கம் போகணுன்னு டக்குன்னு சொல்லுவார், என்ன வீடு மறந்துருச்சா அப்படின்னு கேட்பார். பார்த்தா அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு பாஸ் பண்ணதுக்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்ல ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதில் வந்துட்டு கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், நம்ம கூட இருக்கவங்களை பார்த்துக்கிட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரி படத்தில் நடந்துச்சு. தெரி படத்தில் அந்த பிரிட்ஜ் சீன் வரும் தெரியுமா? அப்போ வந்துட்டு ராஜேந்தர் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்தா அங்கே இது இருக்கும். வந்து பார்த்துட்டு சார் சூப்பர் சார், டிஃபன் சொல்லுங்க ராஜேந்தர் அப்படி சொல்லுவார். நமக்கு ராஜேந்தர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையாக சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அப்படியே கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தா அவர் டிரைவர் பேரே ராஜேந்திரன் தான். ஸோ எனக்கு அதை தான் வந்துட்டு அட்லி திருடி அட்லி வந்து அதை யோசிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அட்லினா திருட்டு என்ன அதை இன்ஸ்பிரேஷனல் இன்ஸ்பயர் ஏங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும்ல. இப்போ ராஜேந்திரன் கூப்பிடும் போது எவ்வளவு கனெக்டா இருந்துச்சு. எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒரு இயக்குனர் 100 கோடி சம்பளம் வரைக்கும் பேசிட்டு இருக்காப்ல, ஆனா வந்துட்டு திருட்டுனா அட்லி ஞாபகம். ஐயோ அட்லி ப்ரோ, நான் அப்படி சொல்லல ப்ரோ. ஆக்சுவலி இப்படி சொல்றேன், இந்த மாதிரி அங்க இருந்து டக்குன்னு அவர் பிடிச்சிருப்பாரு. எனக்கு நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க, அட்லியை நம்ம ஃபியூச்சர்ல இன்டர்வியூ பண்ற மாதிரியோ இல்லை மீட் பண்ற மாதிரியோ இருந்துச்சுன்னா நீங்க ஏன் அவருக்கு ராஜேந்தர்னு பேர் வச்சீங்க? விஜய் சார் வச்சானே வச்சீங்க. நான் சொல்றேன், கேட்கறேன் இருங்க. விஜய் சார் டிரைவர் வச்சு அது உண்மைதான். ஆனா உண்மையிலே மொட்டை ராஜேந்திரன் யோ என் பேரே யோசிக்கலையே, டக்குனு இதை யோசிக்கலையே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே ராஜேந்திரன் சொல்லும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ அப்படி ஒரு கனெக்ட் வந்து அந்த டிரைவருக்கு இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த விளம்பரமும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப விசுவாசியாகவும் இருப்பார் ராஜேந்திரன். நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக அவர் வந்து இப்போ செயற்குழு அந்த மீட்டிங்லையும் சரி, அந்த மாநில செயலாளர்களாக மாவட்ட செயலாளர் நிறுவனத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து கூடவே நின்றுட்டு இருந்தார். அவர் தான் விளக்கிக்கிட்டு இருந்தார், நிறையா பண்ணார். அதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு, ஒரு ஸ்டாருக்கு வந்து நம்ம வந்துட்டு கார் ஓட்டுறோம், ஒரு தாவேக்கு ஒரு தலைவருக்கு கார் ஓட்டுறோன்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக அவர் கூட ஒருத்தர், ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கிறவருக்கு தெரியும் இல்லையா. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரோட பையன் வந்து 28 வயசு தான் ஆகுது. அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தென்சென்னையில் மேற்கு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சபரிநாதன். அதை வந்து இங்கே பயங்கரமாக பேசுகிறாங்க. அது எப்படிங்க வந்துட்டு நீங்கள் கொடுக்க போச்சு? உங்கள் கூட இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பு கொடுத்துருவீங்களா? அப்போ நீங்கள் வந்து உழைச்சவங்க கொடுக்க மாட்டீங்களான்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் யார்? இப்போ டிரைவர்னு சும்மா வந்துட்டு கூட இருந்தார், எனக்கு தெரியல. அவர் மன்றத்திலே கிடையாதுங்க. அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா ரொம்ப தெளிவாக இங்கே தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க, குடும்ப அரசியல்னு சொல்கிறீங்க.
சரி நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆளை பிடிச்சி கொடுத்தா அவங்க காசு வாங்கிட்டு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. கூட வேலை பார்க்குற ஒரு மனுஷன், அவருக்கோட ஒரு பையன் வந்து இருக்காரு, அவர் பையனும் இந்த கட்சியில தான் இருக்காரு, அவரும் சம்திங் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்காரு. ஒரு 28 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவனை எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புல போடுவீங்க அப்படின்னா, அப்போ இளைஞர்கள் கட்சி ஆட்சி வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம பேசும்போது கூட 2 கூமுட்டை உட்காந்து பேசிட்டு இருக்குதுன்னு ஒருத்தவங்க போடுவான், கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய் வரும்போது அதான் கேட்கறாங்க, அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏன் 18 வயசு வச்சிருக்கீங்க? 40 வயசு வைங்களேன் ஓட்டு போடுறதுக்கு, ஏன் 18 வயசுல ஓட்டு போடணும்? நான் ஓட்டு போறது 40 வயசுல ஓட்டு போட்டு போயிடுவேன். அரசியல் நல்லா கத்து தேர்ந்துட்டு நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டு பொறுமையா 40 வயசுல நான் ஓட்டு போடுறேன், ஓட்டே போட வேண்டாம், என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு. இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, நம்ம உட்காந்து பேசும்போது அவங்க சொல்றது நீங்க வந்து சினிமா பேசுங்க, அரசியல் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அதான் வந்துச்சு, எல்லாரும் கட்சி, அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது இதா இருந்துச்சு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் இதா இருந்துச்சு, இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எப்போ யார் சொல்லுவா தெரியுமா? இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக அவங்க கேட்குற கேள்வி வந்து கொஞ்சம் கொக்கி போடுற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சு கேட்கறதுக்கும் மேலாக வித்தியாசம் இருக்கும். குழந்தை கேட்குற கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக தெரிஞ்சவங்கள்ட்ட கூட புரிய வச்சிடலாம். ஆனால் குழந்தை ஒரு கேள்வி கேட்கும், பதிலே சொல்ல முடியாது. ஐயோ இது எப்படி சொல்லி உங்ககிட்ட இன்னும் கரெக்டாக கேட்குற இந்த வயசுல அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம அரசியல் எழுப்புற கேள்வியெல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றாங்க இவர் கேள்வி கேட்டா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா? ஸோ எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு. ஒரு 28 வயசு பையன் கூடவே இத்தனை வருஷம் ஒர்க் 35 வருஷமா இருக்காரு அவர் கூட, அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன தப்பு? இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புலி படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் நடிகர் சிபு தமிழ்ஸ் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, விஜயோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே, அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த டீம் வந்துட்டு 15லேருந்து 20 வருஷம் அவர் கூட இருக்கக்கூடிய டீம். அவர் யாரையுமே வந்துட்டு ஒரு நாள் எடுத்து, இந்த நிறைய பேர் 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஆள மாத்திட்டே இருப்பான் தெரியுமா? இந்த ஒரு கேட்டகரி வந்துட்டு அவர் லைஃப்ல கிடையவே கிடையாது. உள்ள வந்துட்டியா 10 வருஷம் 15 வருஷம் சாலிடா இருக்கணுங்கிற இந்த ஒரு மனநிலை வந்துட்டு விஜய் கிட்ட ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. நான் பல வருஷமா அதை கவனிச்சுட்டே இருக்கேன் நான். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு விஜய் அவர்கள் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே இவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆன ஆட்கள். இதுவே ஒரு அற்புதமான நாகரிகமான ஒரு பழக்கம். ஏன்னா யாருமே வந்துட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்க மாட்டாங்க. நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் ஒன்று அவருக்குன்னு உருவாகுது, ஜெகதீஷ் அவர்கள் வராரு, நிறைய பேர் கூட வச்சுக்கிறாரு. ஆனால் அந்த பழைய டீம் ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்படியே மேக்ஸிமம் ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இப்போ ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இவர் வந்துட்டு முதல் ஓட்டுநராக இருந்திருக்காரு, இப்போ ஒரு உதவியாளராக மாறி இருக்காரு. ஓட்டுநர்லேருந்து வேற ஒரு ஆள் போயிட்டாரு, இப்போ வந்துட்டு உதவியாளராக மாறி இருக்காரு. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட நீலாங்கரை வீட்டிலேருந்து வெளியில் வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் 9 மணிக்கு வெளில வராருன்னு வைங்களேன், 8:30 மணிக்கு ஒரு ஹோண்டா ஆக்டிவ் ஒன்று வரும். யார் அப்படின்னு பார்த்தா இவர் தான் வருவார். இவர் வந்து நிற்பாரு, இவர் வந்து நின்று சில இதெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் கார்லேருந்து விஜய் அவர்கள் வெளில வருவாருன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கூடவே இருக்காரு. அந்த அளவுக்கு கூட இருக்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னும் போது, அந்த பதவி கொடுக்கப்பட்ட மனிதரும் வந்துட்டு ஒரு பரிசா படிக்கல, இல்ல படிக்காதவங்களுக்கு பதவி கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாரு, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்காரு, அவருக்கு ஒரு பதவியை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு தெரி டைம்னு நினைக்கிறேன். தெரி டைமுக்குள்ளலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ராஜேந்திர அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது. அந்த திருமணம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ்லேருந்து சமந்தாலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த டைமில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வந்திருப்பாங்க. விஜய் வந்திருப்பாரு, ஃபேமிலியோட வந்திருப்பாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இப்படி தான் அந்த பெண்ணுடைய திருமணமே நடந்தது. அப்படி திருமணம் நடந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு போஸ்டிங்ன்றதை நான் பார்க்கும்போது என்னன்னா, ஏற்கனவே அவர் வந்துட்டு ஒரு குடும்பமாக அந்த ஃபேமிலியோடு இருந்திருக்காரு. இது வரைக்கும் வரலாற்று இல்லைங்க, நம்ம பார்த்து வரைக்கும். இப்போ எம்ஜிஆர் அவர்களை விட்டுருங்க, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அதாவது வந்து கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், யாருடைய ஓட்டுநர்களோ இல்லை ஓட்டுநர்கள் சார்ந்து அந்த ஒரு நிலையில் இருக்கிற யாருக்குமே கொடுத்த மாதிரி நமக்கு தெரியல. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம், ஏன்னா அதுக்கான பெரிய தரவுகள் இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட உதவியாளர்களாக இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல்வி தந்தையாக மாறி இருக்காங்க. ரசிகர்கள் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் எல்லா பண்ண முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர்கள் காரணமே ரசிகர்கள். ஆமா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்த பார்க்கும்போது வந்துட்டு அந்த இடத்த அழகா விஜய் தான் ஃபில் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள், அவங்க கூட பயணிச்ச ஆட்களுக்கு ஒரு போஸ்டிங்ன்றது இருக்கு இல்லையா, என்ன பொறுத்த வரைக்கும் அதை அவர் பண்ணது சிறந்ததான். கூட வந்துட்டு அவர் ஒன்றும் 100க்கு 100 போஸ்டிங்கும் தூக்கி அவர் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கே கொடுக்கலங்க. 1-2 போஸ்டிங் கொடுக்குறாரு, அதுவும் தகுதியான மனிதர்களாக பார்த்து. சும்மா வந்துட்டு 35 வருஷம் ஒருத்தர் கூட இருந்திருக்காருன்னா அவரோட பையன் எந்த அளவுக்கு விஜய் மேல ஒரு பற்று இருந்திருக்கும், இல்லை விஜய்க்கு எந்த அளவுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், அந்த பையனை தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை யோசிக்கணும்ல. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது கரெக்டாக தானே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் வீட்டில் இருக்க ஒரு பையனுக்கோ, இப்போ அவர் பையன் சஞ்சய்க்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பொறுப்பு கொடுக்கல, அவங்க சுற்றி பற்றி யாருக்கு இது பண்ணவும் இல்லை. இத்தனைக்கும் ஒரு படம் போயிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு கட்சியோட வேலைகள் போயிட்டு இருக்கு, தொடர்ந்து அதுக்கான வேலைகள் நடந்து போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட
அவரா முன் வந்து தாவேக்காவோட அந்த மாவட்ட செயலர் பட்டியலை வந்து அறிவிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு இதை போட்டு அறிவிக்கிறார். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இடையில அந்த பேச்சுகள் தான். 40,000 கொடுங்க, 80,000 கொடுங்க, கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, இல்லை எந்த அளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரியான கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். நான் லக்ஸுரின்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ ஷார்ட் பீரியடில் மக்கள்கிட்ட போய் இவ்வளோ ரீச் ஆகிருக்குது, இவ்வளோ பேரை வந்து அதை பற்றி பேச வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவோட ரீச் காரணம் விஜய் அவர்கள். ஸோ இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பொறுப்பு போய் வாங்கிடலாம். 2026 அதுக்கு என்ன ரிசல்ட்டோ, பட் நமக்கு ஒரு பேர் வந்துடும், நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கேல போனால் இப்போ பொறுப்பு கிடைக்குமா, இவ்வளோ நாள் கட்சி கிடைக்காது. ஸோ அதுக்காகவும் உள்ளே வர்றாங்க. ஆனால் பார்த்து ஒருத்தரையும் போட்டு இவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கலாம், இந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எனக்கு அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 100 பதவியும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கல. ஒரு விஷயம் 2 விஷயம் எப்பயோ நடக்குது, அதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஒருத்தருக்கு நம்ம கூடவே பயணிச்சாரு, நம்ம கூடவே இருந்திருக்காரு, அவருக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ அவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தப்பாக தெரில. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, திமுக அதிமுகவை சொன்னீங்க. திமுக அதிமுகவோட பெரிய வளர்ச்சி என்ன அப்படின்னா, அண்ணா அவர்கள் கொண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, கூட இருக்காரு உடன்பிறப்புன்னு சொன்னார், தம்பிகள்னு சொன்னார். ஸோ கூட வேலை பார்த்தவங்க ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நல்ல பேர் வாங்கின ஒருத்தர், கட்சிக்காக உழைச்ச ஒருத்தர் தான் கொண்டு வந்து அங்கே பொறுப்பில் போட்டாங்க. அப்படி பொறுப்பில் இருந்தவங்க தான் இன்னைக்கு எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்காங்க. ஸோ கட்சியோட கட்டமைப்பு ஒரு விஷயத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து தான் ஒரு தொண்டனை தூக்கணும். அடிமட்ட தொண்டன் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரீசன் என்னன்னா அவன் அடியில் இருக்கணும், அவனை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அது நீங்கள் டிஎம்கே சொன்னீங்கல்ல, டிஎம்கே விட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல அதிகமாக பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து நான் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு சட்டசபையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது எம்ஜிஆர் கொடுத்தது, நான் இன்னைக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னா அது வந்து ஜெயலலிதா கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்கள களம் கண்டு அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஒரு ஆளாக மாற்றினதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏடிஎம்கேவோட முன்னாள் அந்த தலைவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் தான். இப்போ ஜெயலலிதாமா பாயிண்ட் பண்ணி சொல்லாமல் டக்குன்னு நீங்கள் வந்துட்டு இபிஎஸ்ஸோ ஓபிஎஸ்ஸோ நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. இப்போ நாஞ்சல் சம்பத்தெலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு பரிசை கொடுத்து அவங்கள பெருசாக காட்டுவாங்க. அப்போ தான் அந்த ஏரியாவில் அவர் பெருசாகவே தெரிவார். ஸோ அந்தளவு தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுங்க, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரு பிறந்தநாள் நடக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போயிருக்கார். போகும்போது அவர் பேசுகிறார், அந்த அமைப்புகள்லாம் வச்சு பேசுகிறார். இன்றைக்கி வந்து நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி இது எப்படி இருக்குன்னு, இன்றைக்கி நடக்குமா நடக்காதுன்னு நான் ரொம்ப சோகத்தில் இருந்தேன், எனக்கும் அந்த சோகம் இருந்துச்சு, பரவாயில்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடியன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்கிறார். விசில் பறக்குது, கைத்தட்டல் பறக்குது. ஏன் சொல்கிறாரு? அவர் பெரிய ஆள் தானே, ஏன் எனக்கு சொல்லணும்? ஏன்னா இந்த தொகுதியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும்போது தொகுதியில் அவருக்கு இன்னும் அடுத்த பேர் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியில் ரொம்ப வருஷமாக திமுகவை வளர்ச்சிக்கிட்டு இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இத்தனை வருஷம் ஆச்சுங்க, எத்தனையோ தோல்விகளை திமுக சந்திச்சிருங்க. பெரிய தோல்வி, சின்ன தோல்வி, பெரிய வெற்றி எல்லாம் அடைஞ்சிருக்கு. ஏன் திமுக என்ன உடையவே இல்லை? இந்த கட்டமைப்பு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுகலேருந்து ஒரு செங்கலை விட உருவ முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன ரீசன்? அந்தளவு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. ஸோ அதைத்தான் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கால இவரும் ஃபாலோ பண்ணுறாரோ தோணுது. கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் ஒதுக்கிடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கட்டமைப்பாக ஒரு கட்சி உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குவாங்கல்ல, அதில் ரொம்ப தெளிவாக இல்லை. உண்மைதாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கட்சிகளுடைய பேஸ் என்னவா இருக்கோ அந்த பேட்டர்னில் தான் இவர் ஆட்களே சேர்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு இந்த பையனுக்கு 27 வயசுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு 30 வருஷம் சாலிடாக இந்த பையன் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கூட என்னாச்சு, 57 வயசு வரைக்கும் இவர் ஒர்க் பண்ண போகிறாரு. 57 வருஷம் வரைக்கும் இந்த கட்சி வந்துட்டு என்ன ஆகும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு 30 வருஷம், இப்போ 30 வருஷத்துக்கு இந்த கட்சி இருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு விஜய்க்கு ஒரு 50 வயசு, 80 வயசு வரைக்கும் அவருக்கான பேஸை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு முதல்வர் ஆகணும் இல்லமோ இல்லை, இந்த கட்சி நிற்கணும், இந்த கட்சிக்கான ஆட்கள் யாராக இருக்கணும் அவங்கெல்லாம் இருக்கணும். என்னோட 20 வயசு 25 வயசு சின்ன பசங்க எல்லாமே நிற்க போகிறாங்க. அன்றைக்கி எனக்கு 80 வயசுனா ஒரு 55-60 வயசில் எல்லாரும் கூட நிற்க போகிறாங்க. அதுக்கான வேலையை தான் நான் செய்கிறேன்னு சொல்லி தான் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு ஆரம்பமாக தான் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அது யாருமே வந்துட்டு இதில் வயசுன்றது ஒரு குறையே கிடையாது, ஆனால் வயதுங்கிறது ஒரு பலம் தான். அந்த பலத்தை வந்துட்டு பர்ஃபெக்டாக அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அந்த ஒன்றும் இல்லைங்க, எத்தனையோ நடிகர்களுக்கு வந்துட்டு இப்போ நிறைய அரசியல் வாய்ப்புகள் வந்தது. இப்போ கமல் அவர்களே என்ன சொல்றாரு, நான் இன்னும் முன்னாடி வந்துடணுன்ற. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமல் அவர்களுடைய அரசியல் வரலாற்றிலேயே அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய பிழைங்கிறது அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. நான் இன்னும் முன்னாடி வந்திருக்கணும்னு சொல்றது என்ன அப்படின்னா, நான் தோத்துட்டேன்,
என்னால் இதுக்கு மேல ஒன்றும் முடியாதுன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அவர் சினிமாவில் சொல்லாத ஸ்டேட்மெண்ட்டை அரசியல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. சினிமால முடியாதுன்னு சொல்லாத ஒரு ஆமா, ஒரு சொல்லாத ஒரு ஆள் வந்துட்டு அரசியல்ல சொல்லிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஒரு நிலை வந்துட்டு விஜய்க்கு வராம இன்னைக்கு தேதியில வந்துட்டு யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தாங்களோ, நிறைய பேர் சொல்றாங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அரசியல் நெறி தெரியாது, அரசியலே தெரியாதுன்னு. ஆனா அவங்களை அரசியல் நெறிப்படுத்துறது தான் விஜயனுடைய வேலையாவே இருக்கு. அதை பர்ஃபெக்டா சேனலைஸ் பண்றாரு இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க, அந்த பதவியை கொடுத்து அவருக்கு கீழே ஒரு 100 பேரை 200 பேரை கொடுக்கும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அவங்க அந்த கட்சிக்காக எப்படி தன்னை மாத்திப்பாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேனர் அடிச்சவங்களா இருக்கலாம், பால அபிஷேகம் பண்ணவங்களா இருக்கலாம், அதெல்லாம் வேற. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்சிக்காக ஒன்று பண்ணுவாங்க. கட்சிக்காக சும்மா பண்ண முடியுமா? கட்சிக்கு யாருக்காக பண்றோன்ற கேள்வி வரும். சரி, விஜய்க்காக தான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ இனிமேல் ஏன் பண்ண போறோம்? ஏன்னா 30 வயசுக்கு மேல இருக்கும்போது ஒரு அறிவு ஒன்று பிறக்கும். ஏன் பண்றோம்னு கேட்கும்போது அப்போ கட்சியினுடைய கொள்கை தெரிஞ்சாகணும். அப்போ அந்த கொள்கைக்காக நான் ஒரு வேலை செய்யறேன். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த கொள்கை எனக்கு சரியில்லையாங்கிற அந்த ஒரு புரிதல் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய அந்த வீரியம் என்ன ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இவங்களை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணி விஜய் பதவி கொடுக்குற அந்த ஒரு இடமே எனக்கு தெரிஞ்சு பிரில்லியண்டான ஒரு விஷயம். அவர் வந்துட்டு அரசியலில் வந்துட்டுங்க, நான் அந்த நோ லுக்கிங் பேக்னார் இல்லையா, அதில் அவர் தெளிவாக இருக்காரு. அவர் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வெளியில் போகிற ஆள் கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறாரு. இன்னும் 6 மாதம் கழிச்சு என்றைக்கும் சொல்ல போகிறதில்ல, எனக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, நான் இந்த வந்துட்டு பேட்சா ஒட்டி இருக்கப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இல்லை அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்த போகிறதில்ல. தெளிவாக இருக்கார் அவர். அடுத்த 30 வருஷம் 35 வருஷம் நாம் இந்த இடத்துல இருக்க போகிறோம், அதுக்கான வேலைகள் என்னவோ அதை பண்ண போகிறோன்றதுல சாலிடாக இருக்காரு. அந்த முடிவையும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு. ஏன்னா நான் விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சினிமாவில் இருந்து. ஏன்னா ரஜினிக்கு இல்லாத ஒரு தைரியம், கமலுக்கு இல்லாத ஒரு தைரியம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பீக்கில் இருக்கக்கூடிய 2 ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ்னே சொல்லுவேன் நான். கலைஞர் அண்ட் ஜெயலலிதா இருக்கும்போது ஒருத்தர் நடுவில் வராரு உள்ள, 2 பேரையும் அடிச்சுக்கிட்டு, மிகப்பெரிய திறமை. ஆனால் அந்த கட்சியினுடைய என்ன சிக்கல்னு நமக்கு தெரியல. அது ஒரு விதமான ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுது இல்லையா. இங்கே விஜயை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஸ்ட்ராங்காக தான் வராரு. ஆனால் ஸ்ட்ராங்காக வர்றதை தாண்டி என்ன வர்றதுன்னா ரொம்ப சேஃப்டியாக வராது. அது நல்லது. ஏன்னா விஜயகாந்துக்கு நடந்த எந்த தவறும் விஜய்க்கு நடந்துடக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுனால சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து தேமுதிகவுக்கு என்ன நிலைமை வருதோ தாவேக்காவை ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு பிம்பத்துல கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. விஜயகாந்துக்கு ஆரம்பத்துல சொன்ன விஷயம் ரொம்ப தெளிவா அரசியல் அவர் முன்னெடுத்து போயிட்டு இருக்கும்போது, இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், அரசியலே தெரியாத ஒருத்தர் வராரு. ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு சபாநாயகர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு, இது சினிமா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இது சினிமா இல்லை, சினிமா இல்லை, தூக்கி போடாட்டிக்கு சினிமா இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறது. எதுக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் சினிமா ஆக்டரு சும்மா வேட்டியை மடிச்சு கட்டி நான் வந்து நிற்பேன்னு சொன்னா உடனே நீ சினிமாக்கார மாதிரி டைலாக் பேசாது, இதை சொல்லியே அடிச்சாங்க. இதை சொல்லியே அடிச்சு தான் அப்பேற்பட்ட ஒரு தலைவனை, இவர் ஒரு நார்மல் பர்சனுங்க, இவர் அரசியலுக்கு தகுதியில்லாதான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் அவர் காட்டின மாஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வாட்டியவும் என்னென்ன மாஸ் காட்டினாரும் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட தாவேக்காவை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது சின்ன பசங்கங்க, அவங்க எல்லாருமே ஓப்பனாக ஒரு மாதிரி இருக்கு அந்த வார்த்தை, தற்கூரி கூட்டம். இந்த வார்த்தையை வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம் ட்விட்டரில் பார்க்குறேன், தற்கூரின்னு. ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு புரியல. ஒன்றுமே தெரியாமல் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பேரை கூட்டு உட்கார வச்சு இவ்வளோ பேரை பண்ணி ஒரு மாநாடு நடத்தியாச்சு. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் தாவேக்காவோட இது பார்த்தீங்கன்னா, இவருக்காக கூட்டம் கூடுமான்னு கேட்டாங்க. தாவேக்கா மாநாடு இருந்துச்சு, வெளியே விஜய் வருவாரா, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஏதாவது பேசுவாரான்னாங்க. 1 hour ஸ்பீச்சில் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வழிகாட்டி என்ன தெளிவாக முன்னெடுத்து வச்சாச்சு. ஒவ்வொரு கொள்கை தலைவருக்கும் என்னென்ன கோட்பாடு, அவங்க என்னென்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறோம், எது எங்களுக்கு வேணாம். அதாவது பெரியாரை ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறோம். இந்த அளவு தெளிவாக அதையும் சொல்லியாச்சு. திரும்ப அரசியல் பேசுவாரா, என்ன பண்ண போகிறாரு, அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பரந்தூரில் வந்து விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நேரடி விமர்சனம் பண்ணாரா, பண்ணிட்டாரு திமுக அரசுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா அவர் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, எனக்கு அரசியல் தெரியல. இப்போ இந்த பையன் பாருங்க, சபரிநாதன் வந்துட்டு நியமனம் பண்ணது கூட, ஏங்க யாராவது ஒரு நல்ல ஒரு தலைவர் இப்போ யோசிப்பாராங்க, இப்படி ஒரு ஆளை கொண்டு வரலாமா அப்படின்னா, எது பண்ணாலும் குறை, இவங்க வேண்டாம், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க பண்ண வைக்கக்கூடாதுன்ற இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குது. வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, தாவேகா ஒட்டுமொத்தமாக வந்து தேமுதிகாவை என்னெல்லாம் பண்ணி அட்டாக் பண்ணாங்களோ அதை இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களோ. இதுக்கு மேலே போனால் பர்சனல் அட்டாக். விஜய் எங்கே இருக்கார், விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வராங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா இது பெருசாக மரமாக வளராது அப்படின்ற மாதிரி தான் இவங்க மைண்ட் செட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களோட இது போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஒரு பேசுறதுனால பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு நம்ம ஏதோ சொம்படிக்கிறோம், தாவேக்காவுக்கு நம்ம ஏதோ பண்ணுறோன்னு நியாயமாக தான் பேசுகிறோம். ஆக்சுவலி போன இன்டர்வியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, முன்னாடி இதில் பார்த்துருப்பீங்க, தாவேக்கா பொய்ச்சொல்லாத பேசினதுக்கு கண்டனம் தெரிவித்து பயங்கரமாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி டீட்டெயில் பேசி நம்ம தான் பேசணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் தப்பாக இருக்குது தாவேக்கால, இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, ஒரு போராட்டத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தாவேக்கானா, அதுவும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது,
ஒரு உழைச்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் பதவி கொடுக்குறான் அப்படின்னும் போது அதை கொண்டு வந்து நீங்க அரசியல் படுத்தி அது ஒரு வாரிசு அரசியல்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப இதா இருக்கு. ஒரு நக்கலா போற போக்குல இந்த பாரு இவரெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இதாகிட்டாரு மாவட்ட செயலாளர், ஏன் ஆகக்கூடாதா, என்ன தப்பு? இல்லை இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்துட்டு இவரெல்லாம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி 60 வருஷமா திராவிட கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா சமத்துவத்தை தான். அந்த சமத்துவத்தை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம சமத்துவம் சமூக நீதி அதை தான் நம்ம திருப்பி சமூக நீதியை சமத்துவத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஒரு ஓட்டுநருடைய மகன் வந்துட்டு மாவட்ட செயலாளர் தான், ஆனால் என்ன தப்பு, இதை கேட்க வைக்கிறதுல ஒரு மனநிலை, இவருக்கெல்லாம் ஏன் கொடுத்தீங்க, இவரெல்லாம் ஆகலாமான்னு. இப்போ இன்னும் நம்ம அந்த மனநிலையை தாண்டி வரலையோ, அப்போ இன்னும் வந்துட்டு நமக்கு அந்த சித்தாந்தம் கரெக்டாக மண்டைக்குள்ள ஏறலையோங்கிற ஒரு கேள்வி ஒன்று. 2 விஷயங்க. 28 வயசு பையனுக்கு என்ன தெரியும்னு கேட்கறதும் எனக்கு புரியல. 28 வயசு பையனுக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களா? இதுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறீங்க. 18 வயசுலயும் ஏன் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? அந்த பையனா தெரியாதுல்ல, திமுக தெரியாது, அதிமுக தெரியாது, அரசியல் எதுவுமே தெரியாதுல்ல. அரசியலே தெரியாதவனுக்கு அரசியலே தெரியாது. ஆனா அவர் ஓட்டு போட மட்டும் நீங்க திமுக ஓட்டு போடுங்க தம்பி, நான் உங்களுக்கு மடிக்கணினி தரேன், அதிமுக ஓட்டு போடுங்க தம்பின்னு சொல்றீங்க நீங்க. அப்படின்னும் போது ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கும் போது மட்டும் அவர் என்னங்க தெரியும், அவருக்கு என்னங்க தெரியும், அவரை போய் நீங்க பொறுப்பு கொடுத்தா எப்படிங்க அப்படின்னா, நாளைக்கு போராட்டம் நடக்குமா, கைது நடக்குமா, இதனையும் நீங்கள் சமாளிக்கணும், இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏங்க ஆரம்பிச்சு அவருக்கு தெரியாதா என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? பண்ண தானே போகிறாங்க. இது எப்படின்னா, நாங்கள் 2 பேர் இருக்கோம், நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கோம், நாங்கள் இருந்துக்கிறோம், புதுசாக யாரும் வராதிங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே இப்போ 27 வயசு பையனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு, 27 வயசு பையனுக்கு 21 வயசு பொண்ணை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், அரசியல் பண்ணக்கூடாது. இதை விட பெரிய சட்ட சிக்கல் இருக்குங்க அந்த கல்யாணத்தில். அதையே ஒருத்தவங்க பார்க்குறான்னும் போது அரசியல் தானே பண்ணலாங்க. ஐயோ நம்மளை தாவைக்கான நினச்சிட போகிறாங்க.